நாளைக்கு முதலமைச்சர் விஜய் கரூர் செல்லக்கூடிய நிலையில இப்ப அங்க ஏற்பாடுகள் தீவிரமா செஞ்சுட்டு வராங்க. ட்ரோன் காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். மணிகண்டன், ரோட் ஷோ நடக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்துல இப்ப பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். என்ன திட்டம் நாளைக்கு? வணக்கம். தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான ஜோசப் விஜய் அவர்கள் நாளை காலை வெண்ணெய்மலை பகுதியில் அமைந்துள்ள அட்லஸ் கலையரங்க மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளார். அந்த நிகழ்ச்சியில் சுமார் 5000 பேர் பங்கேற்கும் வகையிலான 10 ஏக்கர் பரப்பிலான அந்த மைதானத்தில் பல்வேறு ஏற்பாடுகளும் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக கரூரில் அந்த கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்பாக செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகாக முதன்முறையாக கரூர் வருகை தரக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கரூர் வருகை தருகிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். இதற்கிடையில் இந்த அட்லஸ் கலையரங்கத்திலிருந்து புறப்பட்டு திருக்காம்புலியூர் பைபாஸ் ரவுண்டானா, பழைய பேருந்து ரவுண்டானா, திருமாலூர் ரவுண்டானா, தாந்தோணிமலை, சுங்கக்கேட் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கடந்து செல்கிறார். அந்த 10 கிலோமீட்டர் தொலைவிலும் ரோடு ஷோ நடைபெறவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ரோடு ஷோவில் பொதுமக்களும் தொண்டர்களும் பங்கேற்று முதல்வரை வரவேற்க உள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு ஏற்பாடுகளும் தரவலாக செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சாலையின் இருபுறமும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் சுமார் 6500க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.